பிரேஸ் தி லார்ட். இன்றைய மன்னா ஏசாயா 43 அதிகாரம் 19 பின்பகுதி. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க இந்த வசனம். ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி. வனாந்தரம்னா என்ன? காடு நிறைந்த பகுதிகள். காடு நிறைந்த பகுதியிலும் கூட சில டைமில் நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடத்துல நமக்கு வழி தெரியாது. எப்படி நின்று நம்ம தவிப்போமோ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மளுக்கு அநேக விஷயங்களுக்கு எப்படி நான் இதை நடத்தணும்னு தெரியாமல் இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தர வழியில் உனக்கு வழியை உருவாக்குவேன். அந்த வேலையிலையும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். அடுத்த வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, அவாந்தர வெளி. அவாந்தர வெளினா பாழான இடங்கள். இப்போ பாருங்க, விவசாயம் செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இது போட்டால் இது விளையும், அந்த இடத்துல வேற எதுவும் போட்டால் இது விளையாது. சில நிலம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே விளையாது சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வெறுமையா பாலா கிடக்கிற அந்த நிலத்துல என்ன சொல்லுதாரு? ஆறுகளை உருவாக்குற தேவன். ஆறுனா என்ன? நீங்க பார்த்துருக்கலாம், ஊர் சைடில் ஆறை சுற்றிலும் பச்சையாக நல்ல ஒரு புஷ்டிப்பாக நல்ல ஒரு பச்சை பச்சையாக காணப்படும். அதே போலதான் பாலா இருந்த இடத்துல கூட ஆறை உருவாக்குகிற தேவன் அந்த ஆறுகளை கொண்டு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில அனாந்தரத்தில் இருக்கிற நேரத்தில் கூட நான் வழியை உருவாக்குவேன். அதே மாதிரி பாருங்க, அவாந்தர வெளினா ஒரு பிரோஜனம் இல்லாமல் ஒன்றுமே பண்ணுவேன், இவனா ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியிலும் கூட அந்த இடத்துலையும் கூட என்ன சொல்லுவேன்? ஆறுகளை போல உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி நான் சொல்கிறேன், அவ்வாந்தர வெளியிலே ஆறு உண்டாக்குறது, பாலான இடத்துல ஆறுகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஆசீர்வாதம் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் தருமாறு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.